மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இல்லாம இருக்க ஒரு சுக்குமல்லி காஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மல்லி பாத்தீங்கன்னா நாட்டு கொத்தமல்லி விதையா எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு கொத்தமல்லி விதை, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதோடவே 8 ஏலக்காய் சேர்த்து, ஏலக்காய் ரொம்ப வறுபட வேண்டாம், லைட்டா சூடு கொடுத்ததுக்கு அப்புறமா இதுல சுக்கு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தட்டி சேர்க்கிறேன். சுக்க சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்தோட சூட்ல சுக்க நல்லா பரட்டி எடுத்துட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பரப்பரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடி தயாராயிருச்சு. இன்னைக்கு நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுல சுக்குமல்லி காஃபி ரெடி பண்றேன். 2 கப் தண்ணி சேர்த்திருக்கிறேன். 1 டீஸ்பூன் பொடி சேர்க்கிறேன். இது கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இதுல இருந்து தட்டின கருப்பட்டி சேர்க்கிறேன். கருப்பட்டிக்கு பதிலாக பனங்கல்கண்டு, வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அது வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. சளி, இருமல், தொண்டை கரகரப்பு, அஜீரண கோளாறு இருக்கும்போது இந்த சுக்குமல்லி காஃபியை தாராளமா எடுத்துக்கலாம். மழைக்காலங்களில் வாரத்துல 3 நாள் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நன்றி.